ஓகே, லெக்சர் நம்பர் 3 பா கொல்யூஷன்ல. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 2 கிளாஸ் பார்த்தோம். கொல்யூஷன் எப்படி நல்லா இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? சரிங்களா? என்னப்பா? ஃபார்முலா பெருசா இருக்கு. ஆனா ஃபார்முலாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா போட்டுருலாம், சால்வ் பண்ணிடலாம். சரியா? சரி, இது வரைக்கும் பார்த்த ஃபார்முலாஸ் என்னென்னு பாருங்கப்பா. நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன பார்த்தோம் அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் பார்த்தோம். அதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபார்முலா இருக்கும். நான் மெயினான ஃபார்முலா எழுதுறேன். சரிங்களா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் பை ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் பை வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். ஓகேங்களா? எய்தர் பாடி, எந்த பாடிஸ் வேணால் எழுதிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஓகே, அப்படி பார்க்கும்போது செப்பரேஷன் அப்போ V2 V1 இருக்கும். V2 தான் கிரேட்டராக இருக்கும். கிரேட்டராக இருக்கிறத எழுதணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ரோச் அப்போ கிரேட்டராக இருக்குது U1. அப்போ U1 முதல்ல எழுதிடணும். ஓகேங்களா? இது இந்த வெலாசிட்டிலாம் எழுதுறீங்களே, இது வந்து அலாங் த லைன் ஆஃப் இம்பேக்ட். அது வெரி இம்பார்ட்டன்ட். அலாங் தி லைன் ஆஃப் இம்பேக்ட். அலாங் தி லைன் ஆஃப் இம்பேக்ட். ஏன்னா அந்த லைன் ஆஃப் இம்பேக்ட்ல தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும். அது அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனதுல தான் வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிருக்கும். U1 U2 V1 V2 ஆனது காரணமே அந்த லைன் ஆஃப் இம்பேக்ட்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனதுனால தான். ஸோ அந்த லைன் ஆஃப் இம்பேக்ட்ல தான் நம்ம இந்த வெலாசிட்டியை பார்க்கணும். சரியா? ஓகே, அடுத்து செகண்ட் ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மெயின் ஃபார்முலா பார்த்தோம். ஆஃப்டர் த கொலிஷன். ஆஃப்டர் த கொலிஷன் வெலாசிட்டி என்ன 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 டைப் ஆஃப் கொலிஷன்னா, நம்ம வந்து அந்த பார்ஷியலி எலாஸ்டிக் கொலிஷன் இருக்குல்ல, பார்ஷியலி இன்எலாஸ்டிக் கொலிஷன் ஆர் பார்ஷியலி எலாஸ்டிக், ஏதோ ஒன்று, இன்எலாஸ்டிக் ஆர் எலாஸ்டிக் இருக்குல்ல, பார்ஷியலி, அந்த டைப்பை தான் முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுதான் ரியல் டைப் கொலிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படிதானப்பா? ரியல் டைப் கொலிஷன் அப்படின்னு பார்த்தோம். இதுல வந்து மொத விஷயம் நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும். இதுல வேல்யூ வந்து 0 விட அதிகமா 1 விட கம்மியா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஈயோட ரேஞ்சு ஃபர்ஸ்ட். இதுல வரக்கூடிய அந்த வெலாசிட்டி, மோதுறதுக்கு அப்புறமா வரக்கூடிய வெலாசிட்டி அப்படிங்கிறது, இது ஈஸியா எழுதிடலாம்ப்பா. நீ வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஞாபகம் வச்சுக்கோ. M1 U1, அது சும்மா லைட்டா ரிமெம்பர் பண்ணதான், ஃபுல்லா வந்துடாது, இருந்தாலும் சொல்றேன். M1 V1 பிளஸ் M2 V2. ஓகேங்களா? இப்போ எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் எனக்கு V1 வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் இதை வந்து சப்ராக்ட் பண்ணிடுவீங்க இல்லையா? M2 சப்ராக்ட் பண்ணிடுவீங்க, கரெக்டா? ஸோ அப்போ எப்படி வரும்னா, அப்போ M1 இங்கே பாருங்க, M1 ஓகேவா, இந்த மைனஸ் ப்ளஸ் இந்த பக்கம் தான் மைனஸ் இல்லை, இப்போ மைனஸ் M2 ஓகேங்களாப்பா, M2ன்னு வரும். அப்படி தானே? இங்கே வேல்யூ இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணி ஆகணும். அப்படி தானேப்பா? M2 U1, கரெக்டா? கரெக்டா? அதுக்கப்புறமா இருக்கிறது M2 U2, அப்படிதானையா? அப்படிதானையா? M2 U2, இந்த டேர்ம் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஈயை சேர்க்கணும் இல்லையா? ஸோ 1 + E. அப்புறம் கீழே எப்போவுமே என்ன வரும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, M1 + M2 வரும்னு சொல்லியிருக்கேன், கரெக்டா? M1 + M2 வரும்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்காப்பா? எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டா போதும், எல்லா ஃபார்முலாவையும் கொண்டு வந்துடலாம். சீரியஸ்லி, ஓகேவா? ஏன்னா இதுக்கப்புறம் இந்த கொலிஷன்ல இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைப் கொலிஷன்ல எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த டைப்னு? ஒன்று அவனே பேர் கொடுத்துருப்பான், இல்லையா வேல்யூ கொடுத்துருப்பான். எக்ஸாம்பிள் வேணா போட்டுக்கோ. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 0.4 அப்படின்னு கொடுத்துருந்தானா, அப்போ கண்டிப்பாக இந்த டைப் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த டைப்ல மோதினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாலோட ஃபைனல் வெலாசிட்டி, மோதினதுக்கு அப்புறம் ஃபைனல் பாலோட செகண்ட் பாலோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன பண்ண சொன்னேன்? சிம்பிளா நம்பரை மட்டும் மாற்ற சொன்னேன். 1 இங்க இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே 1 2 மாத்திடும். எக்ஸப்ட் கீழேயும் மாத்திடுவீங்க. கீழே மாத்தினாலும் அதே தான் வரப்போகுது. M2 + M1 அதான் வரும். அதனால அது ஒன்று மாற்ற வேண்டாம். அப்போ என்ன வரும்? M2 - E M1. ஓகேங்களா? நம்பர் மாற்றி எழுதுங்க. U1 U2ன்னு எழுதுங்க, டிவைடட் பை M1 + M2. ஓகேவா? அடுத்து பிளஸ் இந்த இடத்துல M1 U1 1 + E. ஓகேப்பா? M + M2. ஓகேங்களா? அடுத்து இந்த ஃபார்முலாஸை வச்சு நம்ம வந்து இந்த இதில் இந்த பொசிஷன்ல எனர்ஜி லாஸ் ஆகும். ஓகே, இந்த பொசிஷன்ல வந்து உங்க கைனடிக் எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். அது எப்படி வேணா லாஸ் ஆகலாம். அது ஹீட்டா லாஸ் ஆகலாம், சவுண்டா லாஸ் ஆகலாம். அது மொத்தம் இந்த பொசிஷன்ல கைனடிக் எனர்ஜி லாஸ் இருக்கும். அப்படிதானப்பா? டோட்டல் கைனடிக் எனர்ஜி வந்து, ஓகேங்களாப்பா, டோட்டல் கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்காதுன்னா கன்சர்வ்டா இருக்காது. ஏன் கன்சர்வ்டா இருக்காது? ஏன்னா டியூ டு லாஸ்னால. அப்படிதானப்பா? டியூ டு லாஸ் ஆஃப்டர் கொலிஷன். அப்படிதானப்பா? ஆஃப்டர் கொலிஷன் வந்து இருக்கீங்களா?
ஆஃப்டர் திஸ் கொலிஷன் எனக்கு லாஸ் ஆகிறதுனால டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஒரே மாதிரி இருக்காது. பிஃபோர் கொலிஷன் என்ன இருந்ததோ ஆஃப்டர் கொலிஷன் இருக்காது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கணும். அதோட டெரிவேஷன், பெரிய டெரிவேஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல போடுவோம். ஓகேப்பா, கவலைப்படாதீங்க. நான் பார்த்துட்டேன், சிம்பிளாகவும் பார்த்துட்டேன், நான் சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல, கவலைப்படாதீங்க. என்ன இப்போ நமக்கு டைம் கம்மியாக இருக்கு. இப்போ இதில் இந்த அந்த அந்த லாஸான கைனடிக் எனர்ஜி, அந்த லாஸின் கைனடிக் எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அந்த லாஸின் கைனடிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னாப்பா, எல்லாம் எழுதிட்டு வரீங்களா எல்லாரும்? ம், சரி, எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா இது எல்லாமே நம்ம நடத்துனதுப்பா, வேற நீங்கள் அதை அப்டேட் பண்ணியிருக்கணும் உங்கள் நோட்டில். லாஸின் கைனடிக் எனர்ஜி, ஓகேங்களா? அந்த லாஸின் கைனடிக், லாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? லாஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ளஸில் வர மாதிரி எடுத்துக்கணும். அதாவது எப்போவுமே லாஸுங்கிறது ஒரு சேஞ்ச் தான், சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா சேஞ்ச் தான் ஆக்சுவலாக. அது அந்த சேஞ்ச் வந்து டிக்ரீஸாக இருக்குது, அதனால ப்ளஸ் வர மாதிரி எழுதுங்க. அதாவது இனிஷியல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? ஏன்னா ஃபைனல் வந்து கம்மியாக இருக்கிறதுனால. ஓகேவா? சரி, ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும், சேஞ்சுன்னு எழுதுனீங்கன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எழுதிக்கங்க. லாஸ்ன்னு எழுதுனீங்கன்னா இனிஷியல் மைனஸ் ஃபைனலே போட்டுக்கங்க. சேஞ்சுன்னு எழுதும் போது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எழுதுவீங்க, ஆன்சர் நெகட்டிவ்ல வரும். நெகட்டிவ்ல வருதுன்னா என்ன அர்த்தம்னா லாஸ்ன்னு அர்த்தம். ஓகே, ஓகேப்பா. சரி, இப்போ இதுதான் லாஸ்ட் இந்த கைனடிக் எனர்ஜி. இதோட ஃபார்முலா தான் ஞாபகம் சொன்னேன், ஆஃப் எம்வி ஸ்கொயர்டு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஆஃப் எம்வி ஸ்கொயர்டு கீழே எப்பவுமே என்ன வரும்? கீழே எப்பவுமே என்ன வரும்? m1 plus m2 வந்துடும், அது எப்பவுமே வந்துடும். இப்போ இங்கே என்னப்பா இருக்கும்? நான் என்ன சொன்னேன் இந்த இடத்துல? ஓகேங்களாப்பா, m1 2 மாஸ் வரும்னு சொன்னாப்பா, m1 m2. ஓகேவா? 2 மாஸ் வரும்னு சொன்னேன், 2 வெலாசிட்டி வரும்னு சொன்னேன். அப்போ u1 minus u2 the whole square. அதுதான் ஆஃப் ஆஃப் mv ஸ்கொயர்டு. அந்த mல 2 மாஸ் அண்ட் இது வந்து ஓகேப்பா. அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த இ வந்து அந்த கான்டாக்ட் பேருக்கு தான் அந்த அந்த வேல்யூ, ஒரு மெட்டீரியல் கிடையாது. அது வந்து 2 மெட்டீரியல் கான்டாக்ட் ஆகும்போது அந்த வேல்யூ ரீபவுண்ட் எவ்வளோ ஆகும். அந்த 2 பேர் தானே மோதிக்கிறாங்க, அந்த 2 பேரும் மோதிக்கும் போது அந்த 2 பேருக்கு தான் அந்த வேல்யூ. ஓகே, ஒருத்தருக்கு கிடையாது. என்னப்பா, இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஓகே, சரி, இதுதான் ஃபார்முலா. இது பார்த்தோமா லாஸ்ட் கிளாஸ்? இதோட டெரிவேஷன் தான் நான் போடுறேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ரெடியூஸ்டு மாஸ் இது தெரியலப்பா, இது இங்கே பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ரெடியூஸ்டு மாஸ். ஒரு லாஸ் ஆஃப் மோஷன்லயும் இந்த மாதிரி பார்த்துருக்கோமேப்பா. தம்பி மாஸ் மட்டும் தான்டா இருக்கு, அதனால அது ரெடியூஸ்டு மாஸ். ஓகேவையா? சரி, ஏன்னா நமக்கு ஆஃப் எம்வி ஸ்கொயர்டியா இந்த மாசுங்கிறது ரெடியூஸ்டு மாஸ். ஓகேவா? அந்த வெலாசிட்டிங்கிறது நம்ம 2 ரிலேட்டிவ் வெலாசிட்டி வச்சு போடுறோம். ஓகேவா? சரி, இது எப்படி வந்து நான் சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல இப்போ இந்த பார்ஷியல் எலாஸ்டிக் கொலிஷன் ஆகுது, அப்போ இ வரும்ல. இந்த பார்ஷியல் கொலிஷன் வந்துட்டாலே எல்லா ஃபார்முலாலையும் இ வந்துடும். இங்கே பாரு, இதில் இ வந்திருக்கா வந்திருக்கா. அப்போ அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி லாஸ்ட்லேயும் இ வரும். எங்கே வரும் சொன்னேன்? 1 மைனஸ் இ ஸ்கொயர்டு வரும். கரெக்டாப்பா? கரெக்டுங்களா? இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் நம்ம நடத்தி முடிச்சிட்டோம். ஸோ நிறைய பேர் வந்துருந்தீங்களா சனிக்கிழமை? எப்பவும் போலதான் சனிக்கிழமை காலையில் நிறைய பேர் வந்துருந்தீங்களா? ஸோ இப்போ வந்தவங்களுக்கு பயங்கரமாக கிளாஸ் புரியும், நீ பயங்கரமாக கவனிக்கலாம். சரியா? சரி, ஓகே. இந்த ஃபார்முலாஸை நீங்கள் எந்த கொலிஷனுக்கு இப்போ படிச்சிருக்கீங்க? இந்த எல்லா ஃபார்முலாஸும் எந்த கொலிஷனுக்கு மட்டும்தான்? ஒன்லி ஃபார் என்ன கொலிஷனுக்கு மட்டும்தான்? பார்ஷியலி இன்எலாஸ்டிக் ஆர் பார்ஷியலி எலாஸ்டிக். பாதி எலாஸ்டிக்காக இருக்கும், பாதி இன்எலாஸ்டிக்காக இருக்கும், அப்படிதானே? அதான் பார்ஷியல் எலாஸ்டிக். அது சிம்பிளாக என்ன சொல்லிடுவாங்க, சம்டைம் இன்எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லிடுவாங்க. ஐயோ, இன்எலாஸ்டிக் கொலிஷன் சொன்னா அது கம்ப்ளீட்னு எடுத்துக்கிட்டா பார்ஷியல் எடுத்துக்கிறதா சார்? அது எப்படி சார் எடுத்துக்கிறது? அப்போ கண்டிப்பா இ வேல்யூ மென்ஷன் பண்ணியிருப்பான். அதை வச்சு நீங்க என்ன டைப்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேப்பா? இப்போ நம்ம அடுத்த இதுல வந்து அப்போ இதுதான் அந்த லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி, அதாவது அந்த சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. இதான் அந்த ஃபார்முலா. ஸோ மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? இப்போ இதுல நீங்க ஃபார் கம்ப்ளீட்லி என்ன கொலிஷன்? கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் கொலிஷன். கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் கொலிஷனுக்கு இ வந்து 1 போடுவீங்க. அப்போ என்ன ஆகும், அந்த லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி என்ன ஆகிடும்? அங்கே லாஸ் இருக்காதுன்னு அர்த்தம். அப்படிதானப்பா?
இப்போ லாஸ் இன் டோட்டல் கைனடிக் எனர்ஜி ப்ளீஸ் ரிமெம்பர் ப்ளீஸ் கைண்ட்லி நோட் லாஸ் இன் டோட்டல் கைனடிக் எனர்ஜி எவ்வளோப்பா 0. ஏன்னா இங்கே E1 போட்டிங்கன்னா ஸோ 1 - 1 0 ஆயிடும். இப்போ எல்லாமே 0 ஆயிடும். அப்போ இந்த ஃபார்முலா வந்து இங்கே 1 மைனஸ் வருமா ப்ளஸ் வருமானு உங்களுக்கு மறக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் போட்டினா எப்படா எலாஸ்டிக் சொல்யூஷனில் லாஸ் வர மாதிரி காமிக்குதேடா அப்படின்னு நீ வெரிஃபை பண்ணிக்கலாம்ல. இந்த இடத்துல மைனஸ் வருமா ப்ளஸ் வருமாங்கிறதெல்லாம் ஓகேவா. சரி, லாஸ் இன் டோட்டல் கைனடிக் எனர்ஜி 0. அப்போ லாஸ் 0ங்கிறதுனால லாஸே இல்லைங்கிறதுனால டோட்டல் கைனடிக் எனர்ஜி என்ன ஆகிடும்? கன்சர்வ்டு. டோட்டல் கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டு. ஓகேவா. எந்த கொலிஷன்ல? இன் கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் கொலிஷன். ஓகே, கம்ப்ளீட்லி சிஇசி கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் கொலிஷன். ஓகேப்பா. அதே மாதிரி E வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணிட்டு நீங்க V1 கண்டுபிடிச்சிடலாம். மோதினதுக்கு அப்புறம் என்னதுப்பா? E1 சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? E1 போட்டிங்கன்னா சார் M1 மைனஸ் M2 U1 அப்படியே 1 அப்படியே மாற்றி வருது பாரு. 1 அப்புறம் 2 அப்புறம் 1 மறுபடியும் 2 வரும். ஓகேவா. 2M2 U2 அங்கே போட்டுறாது எல்லாமே டிவைடட் பை M1 + M2. ஓகேவா. அடுத்து V2க்கு நம்பர் மாற்றி எழுத சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு M2 மைனஸ் M1 U2 + 2M1 U1 பை M1 + M2. ஓகே தானேப்பா? முடிஞ்சிருச்சா? என்ன கொலிஷன் முடிஞ்சிருச்சு பாருங்க. இதுக்கான ஒவ்வொரு எல்லா கொலிஷனுக்கான தியரி நீ முன்னாடி எழுதிட்டல. ஒவ்வொரு கொலிஷனுக்கான தியரி நீ முன்னாடி எழுதிட்டேன். இதெல்லாம் ஃபார்முலாஸ். ஓகே, கிளியரா பாருங்க. சரி, இதுக்கப்புறம் நீங்க E0 போடுவீங்கல்லப்பா. இதே மாதிரி நீங்க என்ன கொலிஷன் போட போறீங்க இப்போ? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஃபார் என்ன கொலிஷன்பா? ஃபார் கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் போடலாமா? அடுத்து ஃபார் இன்னைக்கு போர்டு நல்லா எழுதுது. ஃபார் கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். இன்எலாஸ்டிக் கொலிஷன் என்னப்பா வரும்? E வேல்யூ 0. E வேல்யூ 0. E வேல்யூ 0 போட்டா வாட் இஸ் த லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி? லாஸ் இன் டோட்டல் கைனடிக் எனர்ஜி. இதுல கண்டிப்பா லாஸ் இருக்குமா இருக்காதா? இருக்கும்பா. இதுலதான் மேக்ஸிமம் லாஸ். ஓகேவா. அப்ப இந்த இடத்துல E0 போட்டினா அப்ப உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்துருமா? அப்படியே என்ன ஃபார்முலா? 1/2 M1 M2 by reduced mass இல்லையா? M1 + M2 of the reduced mass here velocity square U1 - U2 the whole square. ஓகேப்பா. அடுத்து E0 போட்டா V1 என்ன வரும்? E0 போட்டிங்கன்னா V1ம் சரி V2ம் சரி ஒரே மாதிரி தான் வரும் ஃபார்முலா இல்லையாப்பா. ஏன்னா நமக்கு தெரியும் கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் கொலிஷன்ல ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டி இல்லையா, ஒட்டிகிட்டே போகும். V1ம் V2ம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஸோ அப்போது எந்த டேர்ம் வரும் நமக்கு? E வந்து என்ன போடணும்ப்பா? 0 போடணும். ஸோ E0 போட்டிங்கன்னா இங்கே M1 U1 வருமா, இங்கே M1 U1 M2 U2 வருமா. நீங்கள் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வச்சு வரும். இது M1 U1 + M2 U2 டிவைடட் பை M1 + M2. இஸ் இட் கிளியர்? இதுதான் உங்க போர்டு எக்ஸாம்ல இருக்கிறது. இவ்வளவுதான் இருக்கும் போர்டு எக்ஸாம்ல. உங்க போர்டு எக்ஸாம்ல இது வராது. ஆனா இந்த ஜெனரல் கேஸ் இருக்கவே இருக்காது. இந்த கேஸ் மோஸ்ட்லி இருக்காது ஐ திங்க். கரெக்டா? என்னையா எழுதணுயா? இதான் எக்ஸாம்ல இருக்கு. நீங்க இதை வந்து டெரிவேஷனா போடுவீங்க. கரெக்டா? இதா இருக்குல்ல, இதை நீங்க இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு டெரிவேஷன் போடுவீங்க. ஓகேவா. அதை எப்படி போட்டிருப்பாங்க? அதை வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமையும் கைனடிக் எனர்ஜியும் பேஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஓகேவா. கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி இது போட்டிருப்பாங்க. ஓகேவா. அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஏன்னா இந்த ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணிருக்கோமே. எந்த ஃபார்முலா? இந்த ஃபார்முலா நான் டெரைவ் பண்ணையா? நான் டெரைவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா. டெரைவ் பண்ணி தான் போட்டிருக்கேன். சிபிஎஸ்சிக்கு பிரச்சனை இல்லை. நீங்க வந்து இந்த ஃபார்மேட்டை எழுதிக்கலாம். இந்த ஸ்டேட் போர்டு மட்டும் தான் புக்கில் உள்ளதை எதிர்பார்ப்பாங்க. அப்போ நீங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா போதும் அந்த டெரிவேஷன். சரியா? ஓகே ஓகே, அவ்வளோதான்ப்பா. இது வரைக்கும் நம்ம வந்து ஈஸியான ஸ்டெப்ஸ்லாம் முடிச்சிட்டோம். ஓகேவா. இதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலாஸ் நடத்தப்படும். நடத்தலாமா? ரெடியா? எஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான. இப்போ நம்ம
அதை எடுத்துக்கணும், எழுதிங்களா வரும். இன்னைக்கு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறோம் கிளாஸ். இது வரைக்கும் நம்ம 2 கிளாஸில் நடத்தினதை ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கு. கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் கொலிஷன் எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் கொலிஷன். இதில் உங்களுக்கு 3 ஃபார்முலாஸ் படித்து வச்சுருப்பீங்க. ஒன்று வந்து அதாவது என்னென்ன விஷயம்னா டக்கு டக்குன்னு எழுதிடணும். ஃபார்முலாவை விஷயமா எழுதணும். இ வந்து 1 இ ஒன்றுனா v2 மைனஸ் v1 ஈக்குவல் டு u1 மைனஸ் u2. அதாவது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷனும் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்சும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்ததுனால தான் இ வந்து 1. ஓகேங்களாப்பா? அதுக்கப்புறம் v1 ஃபார்முலா எழுதிருவீங்க, v2 ஃபார்முலா எழுதிருவீங்க. அப்புறம் வந்து அப்படித்தானே, அவ்வளோதான் இருக்கு நினைக்கிறேன். லாஸ் அண்ட் கைனடிக் எனர்ஜி கிடையாது, அப்படிதானேப்பா? இதெல்லாம் நீங்கள் எழுதிடுவீங்க. ஓகே. அதுக்கப்புறமா இப்போ என்ன பார்க்க போகிறோம் சார் அப்படின்னா, இப்போ நீங்கள் எழுதுறீங்களா அந்த ஃபார்முலா, அது ஒரு தடவை எழுதுங்க. v1 ஃபார்முலா என்ன? வாட் இஸ் v1 ஃபார்முலா? m2 u2 அங்கிட்டு வரும். அப்போ இங்கே m1ல ஆரம்பிக்கும். m1 மைனஸ் m2 u1 அப்படிதானப்பா, டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் 2m2. 1 ப்ளஸ் e வந்து 2 ஆயிடும். 1 ப்ளஸ் e 2 ஆயிடும். இப்போ 2m2 u2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. ஓகே. இது வந்து v2 ஒரு தடவை எழுதிக்கோங்க, கொஞ்சம் கோச்சிக்காம. m2 மைனஸ் m1 u1 பை m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் 2m1 u1 பை m1 ப்ளஸ் m2. இப்போ நம்ம ஸ்பெஷல் கேஸ் எழுத போகிறோம். ஸ்பெஷல் கேசஸ். ஓகேங்களா? ஸ்பெஷல் கேசஸ். ஸ்பெஷல் கேசஸில் ஃபஸ்ட்டு கேஸு. ஓகேங்களாப்பா? ஃபஸ்ட்டு கேஸு நமக்கு பொல்யூஷன் ஆகிற 2 பாடிஸ் கொலைடிங். ஓகேப்பா? கொலைடிங் பாடிஸ் இருக்குல்லப்பா, கொலைடிங் பாடிஸ். அது வந்து இப்போ நமக்கு ஈக்குவல் மாஸ். கொலைடிங் பாடிஸ் வந்து இப்போ ஈக்குவல் மாஸில் கொலைட் ஆகுது. ஈக்குவல் மாஸ். ஓகேவா? இதான் ஃபஸ்ட்டு கேஸு. அதாவது m1 ஈக்குவல் டு m2. ஓகேவா? ஈக்குவல் மாஸ் இருந்தது அப்படின்னா என்னப்பா வரும் ஃபைனல் வெலாசிட்டி? பாருங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க. What will you get if m1 equal to m2? Substitute பண்ணுங்க. Substitute here. Substitute here. 2u by m1. நான் m1 equal to m2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணேன். ஈக்குவல் டு m அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும்? இந்த டேர்ம் 0 ஆயிடும். இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்குது 2 m2 mன்னு வச்சுக்கிறேன். u2 அப்படியே இருக்கட்டும். இங்கே m பிளஸ் mன்னு வச்சுக்கிறேன். அப்போ அதுவும் 2m ஆயிடும். அப்போ இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு u2 வந்துருச்சாயா? எல்லாருக்கும் கிட்டுச்சா? எல்லாருக்கும் கிட்டுச்சா? ஓகே ஓகே. அப்போ v2 என்ன வரும் அப்படின்னா, இந்த டேர்ம் எகைன் 0 ஆயிடும். இந்த டேர்ம் எகைன் 0 ஆயிடும். இப்போ பேலன்ஸ் இருக்க டேர்ம் வந்து 2m u1 நவர் m1 தூக்கிட்டு m, இந்த m1 ப்ளஸ் m2 ஈக்குவல் டு 2mனு வரும். அப்படி தானேப்பா? 2m. ஸோ கேன்சல் பண்ணால் u1 இல்லை. இது வந்து செகண்ட் பாலோட வெலாசிட்டியா, இனிஷியல் வெலாசிட்டி. செகண்ட் பாலோட இனிஷியல் வெலாசிட்டியா இருந்தது, ஃபர்ஸ்ட் பாலோட ஃபைனலாக மாறிட்டு. ஃபர்ஸ்ட் பாலோட இனிஷியல் வெலாசிட்டியா இருந்தது, செகண்ட் பாலோட ஃபைனலாக மாறிடுச்சு. அப்போ என்ன பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும்? மாத்திக்கிட்டாங்க. மச்சான் நீ இதை வச்சுக்க, நான் வச்சுக்கிறேன் மச்சான் இதை, சரியா? அப்படி மாதிரி மாத்திட்டாங்க. நீயும் ஒரே மாஸ், நானும் ஒரே மாஸ், நம்ம 2 பேரும் ஒரே ஆள் மச்சான், சரியா? நம்ம வெலாசிட்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் மச்சான், அப்படி மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டார்கள், சரியா? அப்போ for colliding bodies equal mass of colliding bodiesக்கு என்ன நடக்கும்பா? வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகேவா? v1 வந்து செகண்டோட இனிஷியல் வெலாசிட்டியா போயிடும், v2 வந்து ஃபர்ஸ்ட் பாலோட இனிஷியல் வெலாசிட்டியா வாங்கிடும். ஸோ வெலாசிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச். velocities exchange. velocity exchange. Example. Question கேட்குறேன். Question number 1 இப்படி கொடுத்துருவாங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ எனக்கு இங்கே m1 m, இது ஒரு வெலாசிட்டியில் வராப்புல, vன்னு வெலாசிட்டியில். இங்கே m இருக்கு, இவன் ரெஸ்ட்ல இருக்கான். ஓகேங்களா? இவன் ரெஸ்ட்ல இருக்கான். ஃபைண்ட் த final velocity. Find the final velocities. இது 1 a body, b body. Find the final velocities. Find the final velocities of a and b bodies.
மறந்துடாதீங்க. if சார் அவசரப்பட்டு தான் ஆன்சர் பண்ணாங்க. எலாஸ்டிக் அவர் என்ன கொலிஷன் சொல்லியே ஆகணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் கொலிஷன் சொன்னா மட்டும்தான் நீ பண்ண முடியும். சரியா? அவசரம் மட்டும் பற்றக்கூடாது. ஓகே, சொல்லுப்பா, என்ன ஆன்சர் இப்ப சொல்லுங்க. இப்ப சொல்லலாம். A வந்து 0 ஆயிடும் சார். B வந்து வந்துரும். B வந்து V. வெலாசிட்டி ஆஃப் A வந்து 0க்கு வந்துரும் ஆஃப்டர் கொலிஷன். இப்பதானப்பா ஆஃப்டர் கொலிஷன். எஸ் சார். ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டி ஆஃப் B வந்து யாருக்கு வெலாசிட்டி கொடுத்துரும்? A வந்து Bக்கு வெலாசிட்டி கொடுத்துருச்சு, V வந்துரும். அவ்வளவுதானே, ஃபினிஷ்டு. இப்போ என்ன ஆகும்? A இப்படி வந்துட்டு A ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அந்த வெலாசிட்டியை யாருக்கு கொடுத்துரும்? Bக்கு கொடுத்துரும். ஓகேப்பா, கிளியர்? சார் நியூட்டன்ஸ் கிரேடல் மேத்தட். நியூட்டன்ஸ் கிரேடல் அப்படின்னாப்பா தெரியலையா? இன்னையா புதுசா சொல்ற? அந்த இது மாதிரி சார், அந்த பெண்டுலம் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுதான். ஓ, அது பேர் இதுவா? என்னையா பேர்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? இந்த இப்படி இருக்கும் பாத்திருக்கீங்களாப்பா? இங்க நிறைய பாலா தொங்க விட்டுருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? இது இப்ப இது அடிக்கும், அப்புறம் இது வந்து இது அடிக்கும், இப்ப நடந்துட்டே இருக்குமே, பாத்திருக்கியா? நான் வேணா வீடியோ எடுத்துக்கிறேன். சரியா? சரி. ஓகே, அது பேரு நியூட்டன்ஸ் கிரேடல். சூப்பர்யா. நியூட்டன்ஸ் கிரேடலாம்ப்பா. இது வந்து நான் காமிக்கிறேன், ஒரு அனிமேஷன் மாதிரி காமிக்கிறேன். ஓகே, கிளியராப்பா? கொஸ்டின் புரியுதா? எல்லாமே ஈக்குவல் மாசஸா இருக்கும். எல்லாமே என்ன மாசஸா இருக்கும்? ஈக்குவல் மாசஸா இருக்கும். ஓகே, சரி. ஈக்குவல் மாசஸ், கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் கொலிஷன். ஓகே, மாத்தலாம் நினைக்கிறேன். இப்போ அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. இதுலயே கொஸ்டின் நம்பர் 2 நோட் பண்ணிக்கிறீங்களா? கொஸ்டின் நோட் பண்ணுங்க. இப்போ எனக்கு இங்க A பாடி, இது U வெலாசிட்டி, அடுத்து B பாடி 2m, இது ரெஸ்ட். அடுத்து C பாடி 2m, இது ரெஸ்ட். அடுத்து D பாடி m, பட் வெலாசிட்டி collision வந்து completely elastic collision. Find the final velocities. Find the velocities after collision. சார் 0 சார். ஏவும் டியும் வந்து அதே யூங்கிற வெலாசிட்டி ஆப்போசிட் டைரக்ஷன் சார். அப்படியே நின்னுடும். டியும் சியும் ரெஸ்ட் சார். பிசி ரெஸ்ட் சார். ஓகே, ஏவும் டியோட வெலாசிட்டி டைரக்ஷன் 180 டிகிரி மாறிடுது. ஆமா, டைரக்ஷன் மட்டும் மாறி போயிருக்கு. ஆப்ஷன்லாம் எப்படி இருக்கும்னாப்பா? டயக்ராமா இருக்கும் மோஸ்ட்லி. ஆப்ஷன்லாம் எப்படி இருக்கும்? ஆப்ஷன்ஸ்லாம் டயக்ராமாவே இருக்கும். அப்போ டயக்ராமா இருக்கும்னா சார் அப்படின்னா இப்போ நீ பண்ணி இப்போ நம்ம ஆஃப்டர் கொலிஷன் வரையணும்லப்பா. ஆஃப்டர் கொலிஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைங்க. சரிங்களாப்பா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட நீங்கள் போகலாம். இப்போ ஏ வந்து பிஏ மோதுச்சுன்னு வச்சுக்கோங்க, எது ரெஸ்ட்டுக்கு வந்துடும்? ஏ ரெஸ்ட்டுக்கு வந்துடும். கரெக்டா? அப்படிதானப்பா? பி வந்து ஒரு வெலாசிட்டியில் போகும். கரெக்டா? யூ. அதே மாதிரி பி வந்து சிஏ மோதுச்சுன்னா, ஓகேவா, அப்போ இது ஒரு வெலாசிட்டியில் போகும், இது ரெஸ்ட்டுக்கு வந்துடும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்படிதானப்பா? எல்லாம் பேச மாட்டாங்க. ஆமா. அடுத்து என்ன நடக்கும்? இவங்க 2 பேரும் மோதிப்பாங்க. யார் 2 பேரும்? பியும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 1ல. ஓகேங்களா? ஸ்டெப் 1ல நமக்கு என்னன்னா, இந்த ஸ்டெப் 1ல எல்லாம் எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்க, சூப்பரா.
ஸ்டெப் 1ல வெலாசிட்டி ஆஃப் பி வந்து பிளஸ் யூ, வெலாசிட்டி ஆஃப் சி வந்து மைனஸ் யூ. ஏன்னா இது வேற டைரக்ஷன்ல. வெலாசிட்டி ஆஃப் சி வந்து மைனஸ் யூ. யார் யார் ரெஸ்ட்டுக்கு வந்துட்டா? வெலாசிட்டி ஆஃப் ஏ, வெலாசிட்டி ஆஃப் டி வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. இது ஸ்டெப் 1ல. அடுத்து நிக்குமா இதே மாதிரி அப்படியே நின்றுமா? இல்ல, ஸ்டெப் 2 இன்னும் இருக்கு. ஸ்டெப் 2ல என்ன நடக்கும்னா மறுபடியும் ஒரு கொலிஷன் இருக்கு, அப்படிதானே? யார் யாரும் மோதிப்பாங்க? பி அண்ட் சி கொலைட் ஆயிக்குமா? ஆமா பி அண்ட் சி வந்து கொலைட் ஆயிக்கும், மோதிக்கும். இப்போ பி அண்ட் சி மோதும் போது என்ன நடக்கும் சொல்லுங்க? ஏ ரெஸ்ட்ல தான் இருக்கு, ஏ ரெஸ்ட்ல தான் இருக்கு. பியோட வெலாசிட்டி மாறிடுமாப்பா? எக்ஸ்சேஞ்ச் இங்க பாருங்க, இந்த 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 வெலாசிட்டி தானே, இந்த வெலாசிட்டிஸ் தானே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். இந்த வெலாசிட்டில தானே மோத போகுது. இதை ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அப்போ மைனஸ் யூ பிக்கு போயிடும், பிளஸ் யூ சிக்கு வந்துடும். கரெக்டா? எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அப்போ எம் பி, அப்போ இந்த பக்கம் இது வந்துடும், மைனஸ் யூக்கு போயிடும். இது வந்து சி வந்து பிளஸ் யூக்கு போயிடும். இது டி வந்து ரெஸ்ட்ல இருக்கும். அப்படிதானப்பா? இது ஸ்டெப் 2ல. இது ஸ்டெப் 2ல. அப்போ வெலாசிட்டி ஆஃப் பி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு, மைனஸ் யூ ஆயிடுச்சு. வெலாசிட்டி ஆஃப் சி வந்து பிளஸ் யூ ஆயிடுச்சு. இப்போ யார் யார் போய் மோதுவாங்க? மறுபடியும் ஏயோட மோதும், இது டியோட மோதும். ஸ்டெப் 3 உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அப்படிதானப்பா? அப்படியே ஆப்போசிட்டா வந்துடும். அப்படிதானப்பா? ஸ்டெப் 3 அதான் ஃபைனல் ஸ்டெப். ஸ்டெப் 3 அதுக்கப்புறம் கொலிஷனே இருக்காது. கரெக்டாப்பா? அதுக்கப்புறம் கொலிஷன் இருக்கு. ஆமா. இப்போ வந்து என்ன ஆகும்? ஏ வந்து மோதும், ஏ மோதும் போது அந்த வெலாசிட்டி கொடுத்துட்டு போயிடும். பி ரெஸ்ட்டுக்கு வந்துடும், பி ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் யாருக்கு எல்லாருக்கும் புரியுது இல்ல? சி போய் மோதும் டியோட, சி ரெஸ்ட்டுக்கு வந்துடும். டி வந்து அப்படியே இந்த இது ஆப்போசிட்டா வந்துடும். அவ்வளோதானப்பா? இதுதான் ஃபைனல். கரெக்டா? அப்போ தேட் ஃபோர் ஃபைனல் மட்டும் தான் கேட்பாங்கப்பா, இதெல்லாம் கேட்க மாட்டாங்கப்பா. இதெல்லாமே கிடையாது. எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னது. ஃபைனல் தான் நமக்கு கேட்பாங்க. வெலாசிட்டி ஆஃப் ஏ வந்து மைனஸ் யூ, வெலாசிட்டி ஆஃப் பி வந்து ப்ளஸ் யூ, வெலாசிட்டி ஆஃப் சி சாரி வெலாசிட்டி ஆஃப் பி வந்து 0, வெலாசிட்டி ஆஃப் சி வந்து 0, வெலாசிட்டி ஆஃப் டி வந்து ப்ளஸ். ஓகேப்பா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகேப்பா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போடுவோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. யாருக்காவது புரியலன்னா கேட்டுக்கோங்க, கடைசியாக இருந்து கூட கேட்டு போங்க. இதை வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியும், கோவத்தில் இருக்காதீங்க. கொஸ்டின் நம்பர் 3. இங்கே வந்து எனக்கு மாஸ் எம் ஏ, ஓகேவா? இந்த வெலாசிட்டி வந்து 2v, இந்த வெலாசிட்டி வந்து 2v. அடுத்து இந்த இடத்துல மாஸ் வந்து எம், இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து v. இது வந்து பி பால், ஓகேவா? இப்போ இது 2m, சாரி 2m, ஓகேவா? இது என்ன கொலிஷன்னா கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் கொலிஷன், கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் கொலிஷன், கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் கொலிஷன். ஃபைண்ட் velocity of A and B after collision. கண்டுபிடிக்கலாம். இதை ஹோம்ஒர்க்கா போட்டுக்கலாமா? ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா போட்டுடலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் இந்த ஒரு கொஸ்டின் வேணா போறேன், இன்னொரு கொஸ்டின் வேணா ஹோம்ஒர்க் கொடுத்துக்கிறேன். ஓகேப்பா? ஓகே. சொல்யூஷன் ரெண்டு விதமா இந்த சம்ம சால்வ் பண்ணலாம்ப்பா. இது என்ன கொலிஷன்? கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் கொலிஷன். இவன் டைரக்டா வெலாசிட்டி கேட்டதுனால டைரக்ட் ஃபார்முலா உங்ககிட்ட இருக்கு, டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போடலாம் தாராளமா. தாராளமா. எப்படி சார் அப்படின்னா, சார் எனக்கு இப்போ v1 a, அந்த விஏங்கிறத நமக்கு v1 படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா சார்? m1 சொல்லுங்கயா, m1 மைனஸ் m2 u1, அப்புறம் 2 m2 u2. கரெக்டாப்பா? இதுல இப்ப எல்லாமே உங்களுக்கு தெரியும். m1 வந்து m, m2 வந்து 2m, u1 எவ்வளோ? u1 எவ்வளோவா? 2v சார். 2v. v1 எவ்வளோ? சாரி u2 எவ்வளோ? v சார். அப்படி போடு.
ஒரு மைனஸ் வி. Yes. இதை தான் எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவீங்க தம்பி. இந்த ஃபார்முலா வித் சைன் உனக்கு தெரியலையா? வித் சைன்னா பிளஸ் வந்தா பிளஸ் போட்டுறணும், மைனஸ் வந்தா மைனஸ் போட்டுறணும். சரியா? ஓகே, சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ VA ஈக்குவல் டு V1 ஈக்குவல் டு M1 வந்து M, M2 வந்து மைனஸ், அப்போ M மைனஸ் 2M, U1 வந்து 2V ப்ளஸ் 2 இன்ட்டு M2 வந்து 2M, M2 வந்து 2M, V2 வந்து மைனஸ் V. சரி, V2வா? U2 வந்து மைனஸ் V டிவைடட் பை M ப்ளஸ் 2M. ஆன்சர் என்ன வருது? இது மைனஸ் எம்மாப்பா, மைனஸ் எம் மைனஸ் 2MV மைனஸ் 2MV கரெக்டா? மைனஸ் 2MV மைனஸ் 4MV டிவைடட் பை 3M. என்னப்பா ஆன்சர் வரலையா இருக்கும்? மைனஸ் 2V தான் வருது சார். மைனஸ் 6MV பை 3M. ஸோ 2 மைனஸ் 2Vயா? எல்லாருக்கும் வந்துச்சு பாருங்க. அப்போ மோதினதுக்கு அப்புறம் BA மோதினதுக்கு அப்புறம் பிளஸ் எக்ஸ்ல போதா மைனஸ் எக்ஸ்ல போதா? ஏ மோதினதுக்கு அப்புறம் மைனஸ் டைரக்ஷன்ல போகுது, மைனஸ் டைரக்ஷன்ல போகுது, ஆப்போசிட்ல போகுது. ஓகே தானப்பா? BB கண்டுபிடிங்க. இதே மாதிரி BB கண்டுபிடிங்க. BB பிளஸ் V வருது. 1V வருது. ரெண்டுக்கும் வெலாசிட்டி அப்படியே இருக்கு, இன்னும் டைரக்ஷன் மட்டும் தான் மாறி இருக்குல்ல. ஏப்பா அதுகிட்ட இருக்க வெலாசிட்டி அப்படியே கிடைச்சு ஆப்போசிட்ல போகுது, அப்படிதானே? அப்படிதானே இருக்கு. ஒண்ணுக்கு வெலாசிட்டி அதிகமா இருக்கு, இன்னொன்னுக்கு வெலாசிட்டி கம்மியா இருக்கு. மாஸ் அதிகமா இருக்கிறதுக்கு வெலாசிட்டி கம்மி. ஓகேப்பா, என்ன வந்துச்சுப்பா? V2 அதாவது VB பிளஸ் V கன்ஃபார்மா? பிளஸ் V. அப்போ தட் ஃபார் ஃபைனல் டயக்ராம் வந்து எனக்கு ஏ பால் வந்து என்ன வெலாசிட்டி 2Vல வந்துச்சு, அது அப்படியே ஆப்போசிட்டா எப்படி போகுது. இந்த 2M வந்து Vல வந்துச்சு, அப்படியே அந்த வெலாசிட்டியோட இந்த பக்கம் ரிட்டர்ன் ஆயிடுது. கரெக்டா? ஆஃப்டர் கொலிஷன் ஃபினிஷ். ஈஸி தானேயா? ரொம்ப ரொம்ப ஈஸி. சார் எனக்கு இந்த இடத்துல ஃபார்முலா மறந்து போச்சு சார். வாய்ப்பு இருக்குல்ல நமக்கு எக்ஸாம் ஆகும் மேபி. சரியா? ஃபார்முலா மறந்து போச்சு சார். நான் ஏதாவது வேற ஐடியா இருக்கா சார்? எனக்கு ஃபார்முலா மறந்து போச்சு, வேற ஏதாவது யூஸ் பண்ணி நான் போட முடியுமா சார்? தாராளமா. எப்படி சார் போடுறது அப்படின்னா, கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் கொலிஷன்னாப்பா எனக்கு 2 கன்சர்வேஷன் அப்ளை பண்ணலாம். ஒன்று லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்ளை பண்ணலாமா? அதே மாதிரி லா ஆஃப் என்ன அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்கேன்? கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் கைனடிக் எனர்ஜி அப்ளை பண்ணலாமா? இன்னொரு ஐடியா வேற லெவல் பண்ணி E ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணலாம். E ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணா we know V2 minus V1 equal to U1 minus U2. கரெக்டா? So these are the இதெல்லாம் டிஃபால்ட்டா மைண்ட்ல இருக்கு, உனக்கு மறக்க வாய்ப்பே கிடையாது. புரியுதா? ஸோ நீ இதெல்லாம் அப்ளை பண்ணி நீங்க தாராளமாக கண்டுபிடிச்சிக்கலாம் உனக்கு ஃபார்முலா மறந்து போச்சு அப்படின்னா. சரியா? நான் எப்பயாவது இன்டர்வியூல கேட்டால் இதை வச்சு தான் போடுவேன், சமாளிச்சு எப்படி போட்டுருவேன் அப்படி இப்படின்னு. அப்போ என்ன ஆகும்னா, பாரு எனக்கு யோசிச்சு பாரு, லா ஆஃப் கன்சர்வேஷன் மொமெண்டம் என்ன சார்? M1 U1 M1 U1 M2 U2 ஈக்குவல் டு எனக்கு 2 அன்னோன்னாப்பா, ரெண்டு அன்னோன் இல்லையா? எனக்கு VA தெரியாது, VB தெரியாது, 2 அன்னோன்னா 2 ஈக்குவேஷன் வேணும். அப்போ இதை யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனையும், இது கூட வேணாம், இது டோட்டல் கைனடிக் கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ இதை யூஸ் பண்ணி ஒரு இதையும் கொண்டு வந்துடலாம், 2 ஈக்குவேஷன். ஓகேவா? அப்போ M1 U1 M1 V1 plus M2 இதுல M1 வந்து M சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, U1 வந்து 2V சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, M2 வந்து 2M சப்ஸ்டிட் பண்ணுவீங்க,
u2 வந்து மைனஸ் வின்னு சப்ஸ்டிட் பண்ணுவீங்க ஈக்குவல் டு மறுபடியும் எம் அது தெரியாது, இது 2m அது தெரியாது. இப்போ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக மாறி நிற்கும். இது என்னப்பா இது கரெக்டாக போடுறேன், இது 0 வந்துடுதாயா? இது 0 வந்துடுதுப்பா, இது 0. அப்போ 0 is equal to mv1 plus 2mv2. ஓகேங்களா? இது அப்படியே கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கேன். சரி, இல்லை மாத்திரம் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாற்றிங்களேன், இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் mv1 ஈக்குவல் டு 2mv2 அப்படின்னு வரும். அப்போ எம் கேன்சல் ஆகிடுப்பா, அப்படி தானேப்பா? அப்போ v2 is equal to மைனஸ் v1/2 அப்படின்னு வரும், அப்படி தானே? இதை கொண்டே நீங்க ஈல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ இ ஃபார்முலா என்ன? இ வந்து 1ன்னு தெரியுமா? அப்போ v2 மைனஸ் v1 ஈக்குவல் டு u1 மைனஸ் u2ன்னு வரும். இப்போ எனக்கு v2 என்னன்னு தெரியும். v2 என்னது? மைனஸ் v1/2வா? மைனஸ் v1/2 மைனஸ் v1. u1 என்னப்பா? 2v மைனஸ் v. கரெக்டாப்பா? கரெக்டாக வச்சுக்கணுமா? அப்போ என்ன ஆன்சர் வரும்? இப்போ 3 வருது, அப்போ போட்டுடும் ப்ளஸ் வி தான் வரும் அந்த இடத்துல, போட்டு பார்ப்போம். இங்கே என்னப்பா ஆன்சரு? மைனஸ் 3v1/2வா? இங்கே 3vயா? 3v 3 கேன்சல் ஆகிடுமாப்பா? அப்போ v1 ஈக்குவல் டு மைனஸ் 2v வந்துருச்சாப்பா? இஸ் இட் கிளியர்? அப்போ v2 நமக்கு தெரியும், v2 தான் நம்ம பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம். v2 வந்து மைனஸ் v1/2ன்னு. அப்போ மைனஸ் இதை சப்ஸ்டிட் பண்ணால் மைனஸ் 2v, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குப்பா. அப்போ ப்ளஸ் 2v/2ன்னு வந்துடும், கேன்சல் ஆனால் vன்னு வந்துருச்சு. பாருங்கப்பா, நான் எதை யூஸ் பண்ணி போட்டேன்னு புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இது வந்து கன்சர்வேஷன் மொமெண்டம். இது ரொம்ப சிம்பிள். கன்சர்வேஷன் மொமெண்டம் வந்து மறக்கவே மறக்காது நமக்கு. அதே மாதிரி இந்த ஃபார்முலாவும் நமக்கு மறக்கவே மறக்காது. இந்த இது இ வந்து 1ங்கிறத வச்சு சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகே, கிளியர்? கிளியர்? சரி, சப்போஸ் நம்ம வந்து ஒரு குறிப்பிச்சீட்டு ஒன்று வச்சுக்கணும், பிளான் பின்னு ஒன்று வச்சுக்கணும். பிளான் ஏ ஃபெயில் ஆச்சுன்னா பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ போகலாம் அடுத்து. சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு டெரிவேஷன் போட்டு ஓடிடுமா? இல்லைங்கப்பா, இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். என்னது? லாஸ் இன், ஓகேப்பா, கைனெட்டிக் எனர்ஜி பை m1 மாஸ் பை m1, பை m1, ஓகேவா, இன் கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் கொலிஷன். மாஸ் இருக்குமாப்பா? சிங்கிளா பார்த்தா இருக்கும். m1 வந்து லாஸா பண்ணும் அப்படின்னா, ஆமா நம்ம அப்படிதான் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமா சார், கம்மியாகும் சார். u1 வந்து கம்மியாயிடும். கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் கொலிஷன்ல எல்லாரும் என்ன நினைச்சிருவாங்க? கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் கொலிஷன்ல லாஸே இருக்காது, போட்டு 0 அப்படின்னு போட்டுருவாங்க. ஆப்ஷன்லயும் 0 இருக்கும், போட்டு வந்துடக்கூடாது. சரியா? இங்க கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். டோட்டல் தான் நமக்கு என்னன்னா டோட்டல் லாஸ் தான் இருக்காது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம், கரெக்டா? ஆனா இது வந்து m1 எவ்வளவு லாஸ் பண்ணுச்சுன்னு கேட்குறான். அப்போ எனக்கு எப்பவுமே கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் கொலிஷன்ல டோட்டல் கைனடிக் எனர்ஜி வந்து மாறாம இருக்கும். உள்ளுக்குள்ள என்ன வேணா பண்ணிப்பாங்க, m1 லாஸ் பண்ணி m2 கெயின் பண்ணிப்பாங்க, கரெக்டா? அப்போ டோட்டல் மாறாது இல்லை? இதையா m1ஓட கான்ட்ரிபியூஷன் ஒரு 10 ஜூலு, m2ஓட கான்ட்ரிபியூஷன் ஒரு 5 ஜூலுன்னு வச்சுக்கேன் பிஃபோர் கொலிஷனு. ஆஃப்டர் கொலிஷன் என்ன பண்ணுவோம்? m1 5 ஜூல் குறையுதுன்னு வச்சுக்கோ கைனடிக் எனர்ஜி, m2 அப்படியே கெயின் பண்ணிக்கும் 15 அப்படின்னு. சரியாப்பா? 5 குறைஞ்சுதா 5 வரும். அப்போ இதுவும் 15 வந்துடும், இதுவும் 15 வந்துடும். நான் சொன்னது புரிஞ்சுதா? டோட்டல் மாறாம இருக்கும். ஆனா இவங்க பாரு, இவன் லாஸ் பண்ணானா 5, அதை இவன் கெயின் பண்ணிட்டான். ஓகேவா? அப்படி இருந்தா மட்டும் தான் டோட்டல் மாறாம இருக்கும். அப்படிதானப்பா? கரெக்ட். அப்ப கொஸ்டினை எப்படியும் கேட்கலாம், இதை எதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டெரிவேஷன் இந்த டெரிவேஷன் எதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் தெரியுமா? கெயின் கைனடிக் எனர்ஜி யார் கெயின் பண்ணுவா? m1 லாஸ் பண்ணது m2. அப்படியும் கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? இன் கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் கொலிஷன்,
கிளியரா? இப்படியும் கேட்கலாம். இப்போ நம்ம அந்தால கண்டுபிடிக்கணும். ஆனா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிறோம். என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா, ஓகேப்பா, என்ன சார் ரெஸ்ட்ரிக்ஷன்? முக்கியமான அசம்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமானது என்னதுன்னா, ஓகேப்பா, M2 அட் ரெஸ்ட். M2 வந்து ரெஸ்ட்ல வச்சுக்கணும். அப்பனா M2 வந்து இனிஷியலி ரெஸ்ட்ல இருக்கு. M2 வந்து இனிஷியலி ரெஸ்ட்ல இருக்கு. அப்பனா இனிஷியலி ரெஸ்ட்னா U1 0வா U2 0வா? U2 0. செகண்ட் பாடியோட ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். What is the formula for loss in kinetic energy? Loss in kinetic energy by M1 பா, by M1. இப்போ நான் M1 வச்சு போட போறேன், இல்லை M2 வச்சு போடலாம், M1 வச்சு போடுவோம். இப்போ என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, அதாவது இனிஷியல் மைனஸ் லாஸ்ன்னு சொல்லிட்டேனா, லாஸ்ன்னு சொல்லிட்டேனா என்ன போட சொல்லியிருக்கேன்? இனிஷியல் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் M1 மைனஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் M. ஓகே, அப்போ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி என்ன சார்? ஆஃப் M1, இனிஷியலா அதுக்கு U1 வெலாசிட்டி இருந்திருக்கும், கரெக்டா? மைனஸ் ஆஃப் ஃபைனல் M1 ஃபைனல் V1 ஸ்கொயர். கரெக்டா எழுதிக்கணும் யானா? கரெக்டா எழுதிக்கணாப்பா? இனிஷியலா இருந்த எனர்ஜி, ஓகேவா, இனிஷியலா இருந்த எனர்ஜி, இது ஃபைனலா இருந்தது, கரெக்டா? ஓகே, இப்போ எது காமனா எடுத்துடலாம்? ஆஃப் M1 காமனா எடுத்துடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும்? U1 ஸ்கொயர் மைனஸ் V1 ஸ்கொயர். இப்போ இதுல வந்து நான் V1 சப்ஸ்டிட் பண்ண போறேன். V1 ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போறேன். நல்லா தவறுங்க, V1ல U2 0 போட்டு விட்டுரு. V1ல U2 0 போட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும்னா M1 மைனஸ் M2 கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் ஈக்குவேஷன். U1 பை M1 பிளஸ் M2 இருக்கும். இங்க வர டேர்ம் வந்து 0 ஆயிடும், கரெக்டா? U2 0. இதை கொண்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஏன் சார் இந்த வேலையெல்லாம் தேவையில்லாத வேலை பண்றேன் அப்படின்னா, எனக்கு V1 தெரியாது, அதனாலதான் சப்ஸ்டிட் பண்றேன். சப்ஸ்டிட் பண்ணா என்ன வருது பாருங்க, சூப்பரான ஒரு ஆன்சர் வரும். சரியா? சப்ஸ்டிட் பண்ண போறேன். எல்லாம் எழுதிட்டீங்களா? Are you follow me? சப்ஸ்டிட் பண்ணியா? சப்ஸ்டிட் பண்ணு. ஆஃப் M1 காமனா எடுத்துட்டேன், U1 ஸ்கொயர். இப்போ இது நீ ஸ்கொயர் பண்ணணும், வேற ஸ்கொயர் வேற பண்ணணும். அப்போ ஸ்கொயர் பண்ணினா M1 மைனஸ் M2 த ஹோல் ஸ்கொயர், அப்புறம் U1 ஸ்கொயர்டு பை M1 பிளஸ் M2 த ஹோல் ஸ்கொயர். கரெக்டாப்பா? கரெக்டா இருக்கு. என்னப்பா ஆஃப்? என்னப்பா கரெக்டாக எழுதிருக்கேன்? கரெக்டாக எழுதிருக்கேனப்பா? இதை ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டேனப்பா? ஓகே. இப்போ நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி விட்டுரு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா கொஞ்சம் பெருசா எக்ஸ்பான்ஷன் போகும், அப்படிதானப்பா? U1 ஸ்கொயர் காமன் எடுத்துரு. U1 ஸ்கொயரே வெளில எடுத்துரு. வெளில எடுத்துட்டீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணா A பிளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஆகுது. ஸோ A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB. அடுத்து இது A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர் ஆயா? A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர். அப்போ A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர்னா அது மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணி போடு. அப்போ மைனஸ் M1 ஸ்கொயர் மைனஸ் M2 ஸ்கொயர் மைனஸ் 2AB வரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகி 2M1 M2 வரும். கிளியரா பார்ப்போம் எல்லாரும். டிவைடட் பை M1 பிளஸ் M2 த ஹோல் ஸ்கொயர். ஒரே ஸ்டெப்ல போட்டேயா? இப்போ இந்த M1 M1 கேன்சல் ஆயிரும், இந்த M2 M2 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து விட்டது 1/2. என்ன வந்துச்சு? M1 U1 ஸ்கொயர், அப்புறம் என்ன பாருங்க, 4M1 M2 by M1 plus M2 the whole square. ஓகேப்பா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா பாருங்கப்பா எல்லாரும்? எல்லாருக்கும் கிளியரா? இதுதான் ரிடியூஸ்டு மாஸ் வருதா பாரு? ரிடியூஸ்டு மாஸ் வருதா? கொஞ்சப்பா ரிடியூஸ்டு மாஸ். எஸ் சார். ஓகே ஓகே. ஸோ இதான் ஆன்சர்ப்பா. இதுதான் இது யார் லாஸ் பண்ண கைனடிக் எனர்ஜி?
ஓகேங்களா? இது வந்து லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி. கரெக்டா? லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி பை m1. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் தெரியுமா? எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. 2 minutes 5 minutes பிரேக் எடுத்துங்க. நான் சாப்பிட்டு சொல்லிக்கிறேன். ம். இல்ல இப்ப இல்லடா. நான் கிளாஸ் விட்டதுக்கு அப்புறமா. பார்த்தலாமா? உங்களுக்கு ஒரு ஜென்ரலான ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேனே. சேஞ்ச்னா என்ன ஃபார்முலா காமனா? அந்த லாஸ் அதுலயே லாஸ்னா இனிஷியல் மைனஸ் ஃபைனல். கரெக்டா? அப்ப ஃபிராக்ஷனல் சேஞ்ச்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஃபிராக்ஷனல் சேஞ்ச். அடிக்கிறவா நீ வேற லெவல் மணி நடத்துறது ஞாபகம் வச்சுக்கிற பத்தியா? ஆமா அப்படிதான் சொல்லி கொடுத்தேன். காமன் ஃபார்முலா ஃபிராக்ஷனல் சேஞ்ச்னா சேஞ்ச் பை ஒரிஜினல். கரெக்டா? ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அதாவது அந்த சேஞ்சுங்கிறது எனக்கு லாஸ் பை m1. என்னது? அப்போ சேஞ்ச் பை ஒரிஜினல் சொன்னாயா? ஃபிராக்ஷனல் சேஞ்ச்னா அப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி பை m1 பை இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. கரெக்டாப்பா? இனிஷியல் கைனடிக் எனர்ஜி பை m1. அடுத்தப்பா இனிஷியல் ஆஃப்னு போட்டுக்கோ. இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் m. நம்ம இப்போ கண்டுபிடிச்சோமே அந்த சேஞ்ச் எவ்வளோ? ஆஃப் m1 u1 ஸ்கொயர்டு 4 m1 m2 divided by m1 plus m2 reduced mass divided by half m1 u1 square. கரெக்டா? இப்போ இது கேன்சல் ஆயிடும். அப்போ that for formula வந்துட்டாயாச்சுங்க. 4 m1 m2 by m1 plus m2 the whole square. ஓகேவா? கிளியரா? that beauty formula. fractional loss in kinetic energy by m1. clear in completely elastic collision. இன்னொரு கண்டிஷன் இருக்கு, மெயின் கண்டிஷன். யார் சொல்லுங்க பாப்பா டக்குன்னு கவனிச்சுட்டு வந்தவங்க. elastic collision only when u2 0. ஓகேப்பா? இந்த ஃபிராக்ஷனல் லாஸ் தான் யார் கெயின் பண்ணிருப்பா? m2. the same problem. இப்போ வா கதைக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு கேஸ் பார்த்தோம்ல, கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் கொலிஷன்ல ஈக்குவல் மாஸ்னா என்ன பண்ணிக்கணும் சொல்லியிருக்கேன்? 0. ஈக்குவல் மாஸ்னா என்ன பண்ணிக்கணும் சொல்லியிருக்கேன்? வெலாசிட்டியை மாத்திக்கும். வெலாசிட்டியை மாத்திக்குதுன்னா ஓகேவா? இதுக்கு எவ்வளவு இருந்துச்சோ அப்போ லாஸ் எவ்வளவு இருக்கும்? ஃபிராக்ஷனல் லாஸ் 100% சார். இது எவ்வளவு லாஸ் பண்ணுச்சோ அது கெயின் பண்ணிரும். கரெக்டா? அப்படிதானப்பா? எப்படி இங்க பாருங்க, இங்க போட்டு பாருங்களேன் ஆன்சர் வருமே. m1 = m2 ன்னு போடு. ஆன்சர் என்ன வருது சொல்லு? m1 = m2 போட்டா இந்த கேஸ்ல அவ்வளவுதான். இதோட முடிச்சுப்போம். if m1 = m2 அப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோ. 1 வருது. 1 வருதாயா? ஆமா சார். அப்போ என்ன ஆல்ரெடி வெலாசிட்டிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதுக்கிட்ட உள்ளது இதுக்கிட்ட வந்துடும், இதுக்கிட்ட உள்ளது அதுக்கிட்ட வந்துடும். ஓகேங்களா? கம்ப்ளீட்டா நமக்கு m1 = m2 போட்டிங்கன்னா ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் வந்து ஓகேப்பா. தேங்க்யூப்பா. நீங்கள் கிளம்புங்க. ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. 8:22க்கு ஜாயின் பண்ணுங்க சார் கிளாஸில். நம்ம வெட்னஸ்டே கிளாஸ் இருக்குல்ல 2 hours, அதில் உங்களோட டவுட்ஸு இது எல்லாமே நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் டெரிவேஷன் தான் நான் போட்டு தரேன். சரியா? ஓகே. ஓகேவா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கிளாஸ் கிளம்பிடுங்க. தேங்க்யூ. ஆட்ட சொல்லிடுறேன்.